வெல்கம் டு மித்ரன் காமர்ஸ். இன்னைக்கு நாம் இந்த ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டு, ரியல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட்டு, அடுத்து இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்டு கன்வென்ஷன் அந்த ஹெட்டிங்கில் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு நோட்டு தனியாக போட்டுங்க. கொஸ்டின் எனக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கொஸ்டின் படிங்க. அதாவது என்னன்னா, நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன பண்ணுங்க, படிச்சுங்க. படிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி புரியுதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லும் போது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் ஆன்சரும் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். அதாவது இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுல ஏ கேபிட்டல் பிளஸ் லைபிலிட்டி மைனஸ் அசெட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பொதுவா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், இந்த மேட்சிங் கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், அது மாதிரி நாம் பார்ப்போம். அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து லைபிலிட்டி மைனஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு அசட், அசட் ஈக்குவல் டு லைபிலிட்டி. அசட் ஈக்குவல் டு ஈக்விட்டி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட். இது எப்படி கால்குலேட் பண்றது, இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி அடுத்த கொஸ்டின்ல இல்ல அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். இதுக்கு நமக்கு ஆன்சர் ஏ. இதுதான் நமக்கு ஆன்சர் ஏ கரெக்ட். அடுத்து ஸ்டேட் அண்டர் வாட் ஹெட்டிங் வுட் யூ கிளாசிஃபை ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் அக்கௌண்ட். அதாவது கீழே கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட்டை நீங்க எந்த ஹெட்டிங்ல போடுவீங்க. அதாவது பர்சனல் அக்கௌண்டா, ரியல் அக்கௌண்டா, நாமினல் அக்கௌண்டா, இல்ல வேற ஏதாவது அக்கௌண்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போறோம். இதுல என்னன்னா பேங்க் அக்கௌண்ட், மெஷினரி அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ், பேட் டெப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதுவாக நம்ம அக்கௌண்டிங் ரூல் பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட், இது 3 தான் நமக்கு. அதாவது ஆள்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு அப்படின்றாங்க. பொதுவாக இந்த ஆள்சார் கணக்கு, ஆள் அப்படின்னா ஒரு நபர். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரெப்ரசன்ட் ஏ பர்சன், அதாவது ஒரு பர்சனை குறிக்கும். சார் இந்த பர்சன்ல ஆர்டிபிஷியல் பர்சன் சொல்லி வருவாங்க. இப்போ ஆர்டிபிஷியல் பர்சன் அப்படின்னா பேங்க்கு, ஆர்பிஐ, கம்பெனிஸ், இவங்க. ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ் அப்படின்னா ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங்கோ இல்ல ஏதாவது வேஜஸ் அவுட்ஸ்டாண்டோ இல்ல ப்ரீபெய்டு பண்ணதோ இது எல்லாமே என்னன்னா பர்சன்ல நமக்கு வருவாங்க. ரியல் அக்கௌண்ட் அப்படின்னாவே என்னன்னா சொத்து. அதாவது சொத்து ஒண்ணு கம்பெனிக்கு வரும் இல்ல நம்ம கிட்ட இருந்து வெளியே போவோம். அது ரியல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சம்டைம்ஸ் நாமினல் அக்கௌண்ட் கன்சிடர் அஸ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம். அப்போ நாமினல் அக்கௌண்ட்னா இந்த செலவு, நஷ்டம், வருமானம், ஆதாயம் இதெல்லாம் இருக்கக்கூடியது. அப்போ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன், பர்சனை குறிக்கிறதால அது பர்சனல் அக்கௌண்ட். மெஷினரி அப்படின்னாவே என்னன்னா ஏதாவது மெஷினரினாவே சொத்து. நாம மெஷினரி, பில்டிங் பர்ச்சேஸ்டு, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, இது மாதிரி வந்துச்சுன்னா அது ரியல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் யாருக்கு நாம எக்ஸ்பென்சஸ் அட்வான்ஸா பெய்டு பண்ணோம்னா ஏதோ ஒரு நபர், அந்த நபர் பேங்கா இருக்கலாம், ஒரு பர்சனா இருக்கலாம். ஆனா எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாவே நீங்க நாமினல் அக்கௌண்ட் போகக்கூடாது. ஏன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின் அதை எடுத்துக்கூடாது. அதை நாம என்னவா கன்சிடர் பண்ணணும்னா ரெப்ரசன்டேட்டிவா நாம கன்சிடர் பண்ணிட்டு அதை பர்சனல் அக்கௌண்ட்டை நாம எடுத்துக்கணும். அடுத்து பேட் டெப்ட் அக்கௌண்ட்.
அதாவது வந்து இதுதான் வந்து என்னன்னா நமக்கு நாமினல் அக்கௌண்ட். அதாவது இது பேட் டெப்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நமக்கு லாஸ் அப்படின்றாங்க. அப்ப நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு வரும்போது பர்சனல் அக்கௌண்ட், மிஷினரி சொத்து ரியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் பெய்டு இன் அட்வான்ஸ் யாருக்கு ஒரு கம்பெனிக்கோ ஒரு நபருக்கோ நாம செலுத்துவோம். அது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனு. அதனால பர்சனல் அக்கௌண்ட். பேட் டெப்ட் லாஸ். அதனால அது வந்து நாமினல் அக்கௌண்ட். அடுத்து பாருங்க தேர்ட் கொஸ்டின். இன் ரியல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் கூட்ஸ் மீன்ஸ் ஃபார். அதாவது வந்து ரியல் அக்கௌண்ட் பிரகாரம் கூட்ஸ்னா என்ன, அதாவது என்னன்னா ரியல் அக்கௌண்ட்னாவே என்னது சொத்து மென்ஷன் பண்ணக்கூடியது. அப்போ சொத்து அப்படின்னு வரும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா சேல்ஸ்ன்னு ஒண்ணு சொல்றோம். சேல்ஸ்னா இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட சேல்ஸ் பண்றோம். பர்ச்சேஸ்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். ரீசேல்ஸ் அதாவது இருக்கக்கூடியதை மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு ரா மெட்டீரியல் வாங்கி அதை ஃபினிஷ்டு ப்ராடக்டை மாத்தி நாம சேல்ஸ் பண்றோம். அதனால நமக்கு வருமானம் வருது. பர்ச்சேஸ் ரிட்டர்னு அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ரியல் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் பிரகாரம் கூட்ஸ்னா என்னன்னா ரீசேல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அது வந்து ரீசேல்ஸ் அப்படின்னா நாம் என்ன பண்றோம் ரியல் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் சொத்தை தான் நாம கன்சிடர் பண்றோம். அடுத்து வந்து டேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்ட் டு நாட் ஃபாலோ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ். அதாவது பொதுவா நமக்கு ரெண்டு அக்கௌண்டிங் மெத்தட் இருக்குது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல பினான்சியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எல்லாம் பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நாம. அப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் தான் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் டிரான்சாக்சனை மட்டும்தான் என்ட்ரி பண்ணும். அதனால இது வந்து என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாது. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல நாம் வந்து சொல்லிட்டோம். அப்போ அக்கௌண்டிங் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அடுத்து those assets which certainly lose values with usage are termed as. அதாவது ஒரு சில அசட்டை நம்ம பயன்படுத்துறதால அந்த அசட்டோட வேல்யூஸ் வந்து குறையும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நீங்க உடனே டெப்ரிசியேஷனுக்கு போகக்கூடாது. ஓகேவா, அதுதான் அசட்டோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி. இதுல என்னன்னா இன்டேஞ்சிபிள் அசட்டா, கரண்ட் அசட்டா, பிக்சட் அசட்டா, வாஸ்டிங் அசட்டா. அதாவது இன்டேஞ்சிபிள் அசட்னா வி cannot see and felt. அதாவது நம்மளால அதை தொடவும் முடியாது, கண்ணால பார்க்க முடியாது. அதுதான் வந்து பேட்டர்னு, காப்பி ரைட்ஸ், ட்ரேட்மார்க். கரண்ட் அசட் அப்படின்னு வரும்போது கேஷ், டெட்டாஸ், பேங்க்ஸ், இது எல்லாமே என்னன்னா கரண்ட் அசட். பிக்சட் அசட் அப்படின்னா லேண்டு, பில்டிங்கு, மிஷினரிஸ். அப்போ வாஸ்டிங் அசட் தான் நமக்கு வந்து ஆன்சர். அதாவது இந்த மைனிங், குவாரிஸ் இதெல்லாம் இருக்குது இல்ல, அதுதான் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். அப்போ those assets which certainly lose a value with usage are termed as wasting asset. அடுத்து வந்து கேஷ், மெஷினரி, பில்டிங் இஸ் ஏ டேஷ் அசட்ஸ். அதாவது கேஷ், மெஷினரி, பில்டிங். அதாவது பொதுவா வந்து இதுவும் அதே நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து பாருங்க நமக்கு இன்டேஞ்சிபிள் அசட்டா, கரண்ட் அசட்டா, பிக்சட் அசட்டா, டேஞ்சிபிள் அசட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேஷ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்னா கரண்ட் அசட்னு எடுத்துக்கலாம். இல்ல மெஷினரி, பில்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா
ஃபிக்ஸட் ஆசெட்னு நாம வந்து எடுத்துக்கலாம். அப்ப இன்டேஞ்சபிள் ஆசெட்னா பேட்டர்னு, காப்பி ரைட்ஸ், ட்ரேடு மார்க்கு. அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஷ் கொடுத்ததால மெஷினரியும் பில்டிங்கும் நாம எதா கன்சிடர் பண்ணிக்கணும்னா டேஞ்சியபிள் அசட்டா நாம் என்ன பண்ணோம் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து 7th கொஸ்டின், த அசட்ஸ் ஆஃப் த கம்பெனி ரியலைசபிள் வேல்யூஸ் எக்ஸீட் த லைபிலிட்டி தென் த கம்பெனி இஸ். அதாவது ஒரு கம்பெனியுடைய அசட் வந்து ரியலைசபிள் அப்படின்னா ரீவேல்யூ பண்றாங்க. அப்போ ரீவேல்யூ பண்ணும்போது எக்ஸிட் த லைபிலிட்டிஸ், அவங்களுடைய பொறுப்புடைய சொத்து அதிகமா இருக்குது. அப்போ அந்த கம்பெனி எந்த நிலைமையில இருக்குன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியா, ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா, சால்வெண்ட் கம்பெனியா, இன்சால்வெண்ட் கம்பெனியா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல லாஸ் மேக்கிங் கம்பெனின்னா நஷ்டம். ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏதாவது வாங்கி வித்தா மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் வரும். பொதுவா நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட் போடும்போது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடுவோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதை சேல்ஸ் பண்ணுவோம், வரக்கூடியது கிராஸ் ப்ராஃபிட். அடுத்து எக்ஸ்பென்சஸ், இன்கம், வரக்கூடியது நமக்கு நெட் ப்ராஃபிட். அப்போ சால்வெண்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனியால அதனுடைய எல்லா பொறுப்புகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்சால்வெண்ட்னா அதால முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நமக்கு வந்து அவங்களுடைய ரியலைசபிள் வேல்யூ லைபிலிட்டி விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி சால்வெண்ட் கம்பெனிஸ். அடுத்து who derived the accounting equation. அதாவது பொதுவா நமக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஒன்னு இருக்குது. அது நான் தனி ஒரு கிளாஸ்ல நான் சொல்றேன். இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷனை யார் வந்து டிரைவ்டு பண்ணதுன்னா இட்டாலியா, அமெரிக்கன் அக்கௌண்டன்டா, அமெரிக்கன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டா, இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டா அப்படின்னு வரும்போது இது வந்து டிரைவ்டு பண்ணது யார் அப்படின்னா அமெரிக்கன் அக்கௌண்டன்ட். அடுத்து ஆக்சுவலி when normal account become outstanding we should follow dash account. இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. அதாவது நாமினல் அக்கௌண்ட் பிகம் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நாமினல் அக்கௌண்ட் ரூல் என்ன சார் அப்படின்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். இதுல வந்து என்னன்னா ஏதோ ஒண்ணு அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குது. நாமினல் அக்கௌண்ட் பிகம் அவுட்ஸ்டாண்டிங். பொதுவா நாம வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன் சொல்லி சொல்லுவோம். யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்குது. அது வந்து ஒரு பர்சனா இருக்கலாம், இல்ல ஒரு ஆர்டிபிஷியல் பர்சனா இருக்கலாம், இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனாவும் இருக்கலாம். பொதுவா அவுட்ஸ்டாண்டிங்னா ரெப்ரசன்டேட்டிவ் பர்சன்ஸ். அப்ப நமக்கு வந்து ஆன்சர் வந்து பர்சனல் அக்கௌண்ட். அடுத்து 10th கொஸ்டின், the book in which a transaction is recorded for the first time for the sources document are called. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமா அதை டாக்குமெண்ட்ல என்ட்ரி பண்ணக்கூடியது எதுனா லெட்ஜரா, ட்ரையல் பேலன்ஸா, புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரியா, ஃபைனல் அக்கௌண்டா அப்படின்னு வரும்போது பொதுவா நம்ம ஜேர்னல் சொல்லுவோம். ஜேர்னல் தான் என்ன பண்ணா முத என்ட்ரி பண்ணக்கூடியது ஜேர்னல். ஜேர்னல் இருந்து எங்க வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம்னா லெட்ஜரு. லெட்ஜர்ல இருக்கிறத தான் நம்ம என்ன பண்ணுவோம் ட்ரையல் பேலன்ஸா மாத்துவோம். அந்த ட்ரையல் பேலன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண உடனே ஃபைனல் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ரெக்கார்டு ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு வரும்போது நமக்கு புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரிஸ் அப்படின்றாங்க. இந்த புக்ஸ் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி தான் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 11th கொஸ்டின், த ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்டு பை. அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட், கேஷ் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட், அக்யூரல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட், அடுத்து வந்து
ஹைபர்ட் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆர் மிக்ஸ்டு பேசிஸ் ஆஃப் அக்கௌண்ட்னு பார்த்தோம். அதுல வந்து ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட், அதாவது ஒண்ணு பணம் வந்திருக்கணும் இல்ல பணம் செலுத்தி இருக்கணும். இது யாரெல்லாம் சார் பண்ணுவாங்கன்னு நாம வந்து பார்த்தோம். ஸ்கூலு, காலேஜ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனு, டாக்டர், லாயர், இவங்க எல்லாம், ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் எல்லாம். அப்ப இவங்க எல்லாருமே யாருன்னா நான் ட்ரேடிங் கன்சர்ன். அடுத்து 12th, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இஸ். அதாவது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அது நாம் என்னவா சொல்றோம்? ரியல் அக்கௌண்ட்னு சொல்லுமா, நாமினல் அக்கௌண்ட்னு சொல்லுமா, பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுமா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்லுமா அப்படின்னு வரும்போது நமக்கு பொதுவா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னாவே நம்ம ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ரெப்ரசன்டேட்டிவ், சாரி, இதுல வந்து ஒரு பேங்க் நேமோ இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் நேமோ மென்ஷன் பண்றதால நாம வந்து இதை வந்து நான் சொல்றோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு தான் நாம என்ன பண்ணோம், இது வந்து எடுத்துக்கணும். ஏன் வந்து இது வந்து பர்சனல் அக்கௌண்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஆர்டிபிஷியல் பர்சனோ இல்ல ஒரு லீகல் பாடிஸ்னோ நாம் வந்து சொல்லுவோம். அதாவது பொதுவாக இந்த லிமிடெட் கம்பெனி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பேங்க்கு, இது மாதிரி ஆர்கனைசேஷன் வந்து நாம் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட். அடுத்து சேலரி அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட் இஸ் ஏ பர்சனல் அக்கௌண்ட். அதாவது சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வந்து பர்சனல் அக்கௌண்ட்னு சொல்றோம். இது ட்ரூவா ஃபால்ஸா, இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டா, இல்ல நன் ஆஃப் த அபோவா? இது ட்ரூவும் கிடையாது, ஃபால்ஸும் கிடையாது. இது வந்து இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்குது, அந்த அக்கௌண்ட் வந்து நாம க்ளோஸ் பண்ணல. அடுத்து 14th கொஸ்டின், தேர் ஆர் சர்டன் பேசிக்ஸ் அசம்ஷன் அக்கௌண்டிங் டு விச் அக்கௌண்டிங் ஒர்க் இஸ் கண்டக்டட் இஸ் கால்டு. அதாவது பொதுவா இந்த இடத்துல வந்து இந்த அசம்ஷனை நம்ம எப்படி எல்லாம் சொல்லலாம், இந்த அக்கௌண்டிங்ல வந்து அசம்ஷனை எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, சரி, அசம்ஷன் பேசிஸ்ல இருக்கிறத எப்படி சொல்லலாம்? அக்கௌண்டிங் கான்செப்ட்னு சொல்லலாமா, அக்கௌண்டிங் கன்வென்ஷன் சொல்லலாமா, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சொல்லலாமா, அக்கௌண்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு வரும்போது என்னன்னா, பொதுவாக நம்ம இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் அண்ட் கன்வென்ஷன் ஒரு ஹெட்டிங் இருக்குது. இப்போ வந்து பொதுவாக அக்கௌண்டிங் கான்செப்டை அசம்ஷன் சொல்லி சொல்லலாம், போஸ்டுலேட்னு சொல்லி சொல்லலாம், டாக்ட்ரின் சொல்லி சொல்லலாம். இது மாதிரி ஒரு 5-6 நேம் வருது நமக்கு வந்து. அது நான் அந்த கொஸ்டினே ஒன்று தனி சொல்லி இருக்கிறேன், நான் அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ கன்வென்ஷன்னா மொத்தம் வந்து 4 இருக்கு. கன்வென்ஷன் ஆஃப் கன்சிஸ்டன்சி, கன்வென்ஷன் ஆஃப் ஃபுல் டிஸ்க்ளோசஸ், கன்வென்ஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, அடுத்து வந்து கன்வென்ஷன் ஆஃப் கன்சர்வேட்டிசம் இருக்குது. அது நான் வரும்போது சொல்றேன். அப்போ சர்டன் பேசிக்ஸ் அசம்ஷன் அப்படின்னாவே அக்கௌண்டிங் கான்செப்ட். அதுவே வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றது எல்லாம் வந்ததுன்னா கன்வென்ஷன்ஸ். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் வரும்போது நாம அது சொல்றேன். இந்த அசட் கேபிட்டல் ஈக்குவல் டு ஈக்விட்டி அப்படின்னு வரும். சாரி, அசட் ஈக்குவல் டு ஈக்விட்டின்னு வரும். அது நான் வரும்போது சொல்றேன். அடுத்து 15th கொஸ்டின், இது நல்லா கவனிங்க. All the transaction of business are recorded in the books of account from the point of view of business. அதாவது வந்து the point of view of business அப்படின்னு சொல்லி சொல்றான். சார், எந்த ஒரு நடவடிக்கை நடந்தாலும் அது பிசினஸ் பண்ணதா தான் அவன் என்ன பண்றான், கன்சிடர் பண்றான். அப்போ இதை நான் வந்து எந்த அக்கௌண்டிங் கான்செப்ட்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, கோயிங் கன்சர்ன் கான்செப்டா, பிசினஸ் என்டிட்டி கான்செப்டா, டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்டா, மணி மெஷர்மெண்ட் கான்செப்டா அப்படின்னு வரும்போது, இப்போ கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்,
அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், இது எல்லாமே கோயிங் கன்சர்ன். அடுத்த வருஷம் கட்டாயம் நம்மளுடைய பிசினஸ் நடக்குன்ற ஒரு அசம்ஷன்ல நாம் பண்றோம். பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் மெஷினரி பர்ச்சேஸ்டு அப்படின்னு வருதுன்னா, ஒரு ஏ கம்பெனி இருக்குன்னா அப்ப ஏ கம்பெனி மெஷினரி பர்ச்சேஸ்டுன்னு தான் எழுதணும். அந்த இடத்துல அந்த கம்பெனியுடைய ப்ரொப்ரைட்டர் ஓனர் பேரை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒண்ணு. டியூல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்னா நம்ம டபுள் என்ட்ரி சிஸ்டம் கான்செப்ட் சொல்லலாம். ஒன்னு ரிசீவிங் ஆஸ்பெக்ட், இன்னொன்னு வந்து கிவிங் ஆஸ்பெக்ட். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கார் பர்ச்சேஸ்டு அப்படின்னா, கார் வந்து நமக்கு வருது, பெனிஃபிட் ரிசீவ் பண்றோம், அது ரிசீவிங் ஆஸ்பெக்ட். கார் வாங்குறதுக்கு நாம் என்ன பண்றோம், பணம் தரோம், அது கிவிங் ஆஸ்பெக்ட். மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னா, எந்த ஒரு நடவடிக்கையும் மணி, பணம் வந்து எவ்வளவு நடந்தது அதை தான் நாம் வந்து எழுதணும். ஓகே, அந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கமெண்ட் நெகட்டிவ் கமெண்ட்லாம் கொஞ்சம் நிறைய கொடுங்க. ஏதாவது தப்பா இருக்குது, இல்ல நீங்க ரொம்ப பொறுமையா சொல்றீங்க, கொஞ்சம் வேகமா சொல்லலாம், இல்ல இன்னொரு 5 கொஸ்டின் சொல்லலாம், இல்ல உங்களுக்கு வந்து எந்த ஹெட்டிங்ல கொஸ்டின்ஸ் வேணும், அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ.